மாநில அரசுகள் கடன் வாங்க கடுமையான நிபந்தனைகளை மத்திய அரசு விதிப்பதாக பட்ஜெட் உரையில் அதிருப்தி தெரிவித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, இதனால் மாநிலத்தின் வளர்ச்சியே பாதிப்பதாக கவலை தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு நிதி தொடர்பாக அரசு எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விளக்கி பேசினார். 2023-24 நிதியாண்டில் அரசின் நிதி பற்றாக்குறை ஏற்கனவே கணிக்கப்பட்டதை தாண்டி 3.45% அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழகத்திற்கு அளிக்கும் வரி பங்கீட்டில் மத்திய அரசு வரலாற்று அநீதி இழைத்துள்ளதாகவும், இனிவரும் காலங்களிலாவது தங்களுக்கு உரிய தொகை அளிப்பதற்கான பொருத்தமான நடைமுறையை டாக்டர் அரவிந்த் பனகரியா தலைமையிலான 16வது நிதிக்குழு உருவாக்கும் என நம்புவதாக பேசினார். கடன் வாங்கும் வரம்பு குறித்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு விதிக்கும் கட்டுப்பாடுகள் குறித்தும் நிதியமைச்சர் அதிருப்தி தெரிவித்தார். மாநில அரசின் நிதிநிலையை மேலும் பாதிக்கும் வகையில் கடன் வாங்கும் வரம்பு குறித்து ஒன்றிய அரசு கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதன் மூலம் வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதி ஆதாரங்களை திரட்டும் மாநில அரசின் அதிகாரத்தையும் ஒன்றிய அரசு கட்டுப்படுத்துகிறது. இத்தகைய கடுமையான நிபந்தனைகளுள் ஒன்றின் விளைவாக நடப்பு ஆண்டில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு மாநில அரசு இழப்பீட்டு நிதியாக 17,117 கோடி ரூபாயை வழங்கியுள்ளது. இந்த நிபந்தனையை நிறைவேற்ற தவறும் நேர்வில் அதற்கு இணையான தொகை நமது கடன் வாங்கும் வரம்பிலிருந்து கழிக்கப்படும். மேலும் இதேபோன்று அடுத்த நிதியாண்டிலும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துக்கு இழப்பீட்டு நிதியாக 14,442 கோடி ரூபாய் வழங்கப்பட வேண்டும். மின்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு இந்த அரசு உறுதி கொண்டுள்ள அதே வேளையில் இத்தகைய நிபந்தனை மாநில அரசின் நிதிநிலையின் மீது பெரும் சுமையை ஏற்படுத்தி வளர்ச்சிப் பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை பாதிக்கிறது. டான்ஜெட் கோவிற்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகையை நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் உச்சவரம்பு கணக்கீட்டிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, மத்திய அரசின் நிதி பகிர்வு ஆகியவை குறித்து தமிழக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரனுடன் நமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 12வது நிதி ஆணையத்தில் மத்திய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய நிதி பகிர்வு 5% இருக்கு. 15வது நிதி ஆணையத்தில் அது 4% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி சார் அது கிராஜுவலா குறைஞ்சிருக்கு? இனிமேல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? நிதிக்குழு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்முலா படி ஒன்றிய அரசு நிதி பகிர்வை செஞ்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு நிதிக்குழுவும் ஒவ்வொரு விதமான கணக்குகளை எடுத்துக்கிட்டு அவங்க எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி பகிர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக ஒரு நிதிக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த நிதிக்குழு அரவிந்த் பனகரியா தலைமையில் நிதியமைச்சரும் நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அந்த நிதிக்குழு தமிழ்நாட்டிற்கு சாதகமான முடிவுகளை எடுக்கும். என வளர்ச்சியடைந்த மாநிலம் என்பதற்காக நாம் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த கருத்துக்களை எல்லாம் நிதியமைச்சர் முன்வைத்திருக்கிறார் நிதிநிலை அறிக்கையில். புதிய நிதிக்குழு நமக்கு சாதகமாக அதனுடைய தீர்மானங்கள், அதனுடைய பரிந்துரைகள் இருக்கும் என்று நம்புகிறோம். மின்சார வாரியத்துடைய கடன் சுமை ரொம்ப இது இருக்காது சொல்லி அர்த்தமா இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. 2017 உதய திட்டம் வந்தபோது மத்திய அரசு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஏன் சார் இபி இவ்வளவு பிரச்சனையா காரணம் என்ன சார்? தொடர்ச்சியான திட்டங்களுக்கு வாங்கிய கடன் ஆகியவை அதற்கு காரணமா இருக்கலாம். ஆனாலும் இப்போ அதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அதில் அன்பண்ட்லிங் பண்ணியிருக்கோம், புதிய நிறுவனங்களை உருவாக்கியிருக்கோம். அதிக வட்டியோடு வாங்கக்கூடிய கடன் எல்லாம் குறைந்த வட்டியான கடனாக மாற்றுறதுக்கு முயற்சிகள் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய சீர்திருத்தங்கள் அங்கே செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அதனுடைய பலன் வர்றதுக்கு 1-2 ஆண்டுகள் ஆகும். மெட்ரோ ரயில் பற்றி நம்ம சொல்லணும். ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் பண்றீங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேஸ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பேஸ் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. இதுக்கு எவ்வளவு சார் ஒதுக்கிறீங்க? மத்திய அரசு கான்ட்ரிபியூஷன் இருக்கா சார்? மற்ற ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்களா சார்? அதை பொறுத்த வரைக்கும் இந்த நடப்பு நிதியாண்டில் 9,000 கோடி நம்ம ஒதுக்கியிருக்கோம். அடுத்த வருஷம் 12,000 கோடி நம்ம ஒதுக்க வேண்டியிருக்கோம். இது குறித்து ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பும் பன்னாட்டு நிறுவனங்களுடைய கடன் உதவியும் தேவைன்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு எழுதியிருக்காங்க. விரைவில் கிடைக்கும் நம்புறோம். நிறைய பேர் வைக்கிற விமர்சனம் கடன் அதிகமா வாங்குறோம். இந்த கடனை நம்ம முறையா மூலதனத்துக்கு தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு பண்றோமா? ஏன்னா இப்ப 8 லட்சம் கோடி பக்கம் 8.3 lakh crore பக்கம் போயிருச்சு கடன். இந்த ஆண்டுக்கு மட்டுமே 1.5 லட்சம் கோடி நம்ம பிளான் பண்றோம். எப்படி சார் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அந்த மூலதனத்தை? நம்மளுடைய பொருளாதாரம் நிறைய வளர்ந்து வர காலகட்டத்தில் நம்மளால வாங்கும் சக்தி, கடன் வாங்கும் சக்தி நமக்கு இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வாங்கிட்டு அதை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம், அதில் மூலதன செலவுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம மூலதன செலவே செய்வோம். ஸோ வாங்குற கடனை நம்ம
பொறுப்பாக அதை வந்து கட்டமைப்புக்காக நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னா அதனால வந்து பொருளாதார வளர்ச்சி வரும். அது நாம் நம்புகிறோம்.